என்னது நல்லவனாக இருந்தால் முன்னேற முடியாதா? என்ன இப்படி ஒரு தலைப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நாம் பல சூழல்களில் நம்மளை நல்லவங்களாக மற்றவங்களுக்கு காட்டிக்க விரும்புகிறோம். அது ரொம்ப ஆபத்தானது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முடிவுகளில் அது பல சிக்கல்களை உண்டு பண்ணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவதையும் அது தடுக்கும். அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லவங்க மாதிரி நம்மளை காட்டுறது அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி உங்களிடத்துல கடைக்கு போயிட்டு வாங்க, இந்த பொருள்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு கடைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் ஏதோ அதை எதையும் காரணத்தை சொல்லி எனக்கு இப்போலாம் அந்த நேரம் இல்லை, இதை செய்கிறதுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுறீங்க. அப்படியே வெளியே போகிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரோடைய மனைவி, அண்ணா இந்த மாதிரி வீட்டுக்காரர் இல்லை, நீங்கள் கடைக்கு போய் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஓ அப்படியா, கொடுங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறத நீங்கள் வாங்குறதுக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் கடைக்கு போனீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் உங்களை இந்த சூழ்நிலையில் நல்லவங்களாக காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. உங்கள் மனைவி உங்ககிட்ட கடைக்கு போக சொன்னப்போ உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் மனைவி உங்களை கடைக்கு போகிற சொல்கிறப்போ திடீர்னு சொல்லி இல்லாத நேரம் வந்துடுது. ஆக்சுவலாக நீங்கள் உளவியல் ரீதியாக அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை கெட்டவங்களாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்ய விரும்பாத, உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய விரும்பாத ஒரு வேலையை நீங்கள் அவங்களுக்கு செய்கிறதுக்கு முடிவு எடுக்கிறீங்க. இதுதான் உங்களை நீங்கள் நல்லவங்களை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறது. அவங்களிடத்துல கெட்ட பேர் வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா முடிவுகள்லையுமே நாம் நம்மளை நல்லவங்களா மற்றவங்க இடத்துல காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முடிவுகள் மூலமாக பல நபர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நாம் எடுக்கிற முடிவுகள் இவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அப்படி ஒருவேளை நாம் எடுக்கிற முடிவுகள் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க, நம்மளை கெட்டவங்களாக நினைப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக நம்ம பல பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எடுக்கிற அந்த முயற்சியில் நம்முடைய முடிவுகள் பல நேரங்களில் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தால் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஒருவேளை நீங்கள் திருமணம் ஆகாத ஒரு நபர், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடுறதில் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நபர் நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னா அந்த நபர் நீங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிற அந்த நபரை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இதுதான் ஒரு திருமணத்தில் அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் நம்முடைய சிக்கலான கலாச்சார சூழலில் திருமணம் பண்ணக்கூடிய 2 நபர்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமானது இல்லை அப்படிங்கிற நிலையில் ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கணும், உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு அண்ணனோ அக்காவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். உங்கள் அண்ணனுக்கு திருமணமாக இருந்தீங்கன்னா உங்கள் அன்னிக்கும் பிடிச்சிருக்கணும். இப்படி இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எனக்கு மட்டும் பிடிச்சா போதுமானது இல்லை, இவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா தான் அது சரிப்படும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த முடிவு எடுக்கிறத ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா மாற்றுறோம். அப்போ இந்த திருமணத்தில் ஒரு நபர் இன்னொரு நபரை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதுமானதில்லை, இப்படி பல நபர்களை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்கு. அப்படிங்கிற அந்த நிலையில் நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா இதில் என்ன, இது சாதாரணமாக இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம். இதில் என்ன இருக்குது, இது நம்ம கலாச்சாரத்தில் உள்ள விஷயம் தானே அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் இந்த முடிவு எடுக்கும்போது தனக்கு என்ன பிடிச்சிருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் முடிவு எடுக்காமல் மற்றவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பல சூழ்நிலைகளில் சரியான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் கூட சிக்கல் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ உங்கள் குடும்பத்தில் 6 பேர் இருக்கிறாங்க. அந்த 6 பேருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து திருப்தியாகி ஒரு கல்யாணம் முடிச்சாச்சு. திருமணத்துக்கு அப்புறமா ஒருவேளை ஏதோ ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு 4 பேருக்கு அந்த பொண்ணை பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் குடும்பத்தில் மெஜாரிட்டி பேருக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக உடனே நீங்கள் டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா? அப்படி நம்ம டைவர்ஸ் பண்ண மாட்டோம். அப்போது அந்த சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த குடும்பத்தை, அந்த திருமணத்தை எது தொடர்ந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குது. மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கல அப்படிங்கிற ரெண்டாவது, அவங்களுக்கு 2 பேருக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னால தொடர்ந்து அந்த திருமணம் கண்டினியூவாக தான் செய்யுது. இப்போது ஒரு திருமணம் உறுதியானதாக இருக்கணும் அப்படின்னா திருமணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போது மற்ற நபர்களுக்கு பிடிக்கணுமா பிடிக்காதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது செகண்டரி, அது ஆப்ஷனல் தான். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்குது, அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான நபர்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அது பிடிக்காமல் போயிருமோ அப்படிங்கிற அடிப்படையில் ஒருவேளை அவங்களாம் என்னை கெட்டவங்களாம் நினைப்பாங்க, என்னை தப்பானவங்களாம் நினைப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எடுக்க வேண்டிய உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பாக அமையக்கூடிய அந்த வாழ்க்கை துணையாக வரக்கூடிய ஒரு அந்த முடிவை நீங்கள் எடுக்காமல் இருப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களை நல்லவங்களாக காட்டிக்கிறதுக்காக நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும்.
அப்போ நம்மளுடைய டெசிஷன்ஸில் வந்து நாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அந்த டெசிஷன் என்ன டெசிஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனமாக அனலைஸ் பண்ணணும். சரியாக அனலைஸ் பண்ணி அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய தீமைகள் என்ன, இந்த மாதிரி உள்ள சேலஞ்சஸ் என்ன, அப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி நாம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தீர்மானிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டீங்க, இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக வந்து அந்த நம்பிக்கைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுக்கும் பொழுது அதில் வந்து இவங்க அதனால் பாதிக்கப்படுவாங்களே, இவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அடிப்படையில் உங்களை நல்லவங்களாக மற்றவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த சரியான முடிவை நீங்கள் எடுக்காமல் இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய தவறு பண்ணுறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரே நேரத்தில் எல்லா நபர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அது முதலாவது நமக்கு புரியணும். அப்போ அப்படிப்பட்ட அந்த நிலையில் நாம் ஒரு முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. அதை பற்றிலாம் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சரியான விதத்தில் தான் சிந்தித்து அனலைஸ் பண்ணி இது சரியான முடிவு தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களை நல்லவனா நீங்கள் காட்டிக்காமல் நீங்கள் அந்த முடிவை எடுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ நீங்கள் அந்த முடிவை எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த முடிவு எடுக்கும்போது ஒரு சிலர் அந்த முடிவில் திருப்தியாக இருக்காங்க, ஒரு சில பேர் திருப்தி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த திருப்தி இல்லாத நபர்கள் நீங்கள் எடுத்த முடிவு வந்து தப்புன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்களே ஒரு கூட்டம், அந்த நபர்கள் நீங்கள் எடுத்த முடிவு தப்பு தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் ஒரு சில பேர் நீங்கள் எடுத்த முடிவு தவறு தான் அப்படின்னு சொல்லி உங்களை தவற வைக்கிறதுக்கான விஷயங்களை கூட செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. இதுதான் மனுஷ புத்தி. நீங்கள் என்ன செய்யணும்? மிக கவனமாக இருந்து நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முடிவு சரியானது தான் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்து நீங்கள் நிரூபிக்கணும். அதுதான் நாம் முடிவு எடுக்கிறதுலையே அந்த முடிவை தொடர்ந்து கொண்டு போகிறதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான முடிவெடுக்கிற சூழல் அப்படிங்கிறது வெறுமனே குடும்பத்தில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும், நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்கலான பல முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் நல்லவனாக இருங்க, நல்ல முடிவுகளை எடுங்க. ஆனால் தேவையில்லாமல் உங்களை நல்லவங்களாக மற்றவங்களுக்கு காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளவு தான் கவனமாக முடிவு எடுத்தாலும் ஒரு 10 பேர் டிசப்பாயிண்ட் ஆகி போய் தான் இருப்பான். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீங்கள் மற்றவங்களுக்காக எடுக்காமல் எது உங்களுக்கு சரியானது, எது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி சரியான முடிவுகளை எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த விஷயம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.